அழுகழகில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த பக்கம் மதியம் அவங்க அப்பா இருந்துட்டு லக்ஷ்மி அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, என் பொண்ணு எங்கே இருக்கா, அவளை நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு லட்சுமி இருந்துட்டு, என்ன பண்ண தெரியுமா, உங்கள் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே மிதிக்காத எங்களை போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே மிதிக்க வச்சுட்டா, அது மட்டும் இல்லாமல் அங்கே வச்சு எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி மதியம் அவங்க அப்பா கேட்குறாரு. உடனே பாக்கியராஜ் இருந்துட்டு, அம்மா கொஞ்ச நேரம் கம்னு இருங்கம்மா, அவருக்கு விஷயம் எதுவும் தெரியாது, அவருக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். உடனே லட்சுமி இருந்துட்டு, என்னடா சொல்லி புரிய வைக்க போற, என்ன சொல்லி புரிய வைக்க போற, அவ இந்த குடும்பமானத்தை மொத்தமாக தூக்கின்னு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சாலே அதை சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு அப்படிலாம் பண்ணல, அவள் இப்போ தான் எங்களுக்கு கால் பண்ணா, இவர் மாப்பிள்ள தான் வந்து காலேஜில் இருந்து வந்து கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அப்படின்ற மாதிரி இங்கே மதியம் அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே அதை கேட்டதும் லட்சுமி இருந்துட்டு, ஓ அவள் அப்படி வேற சொல்லியிருக்காளா, இங்கே எங்கள் குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டு அங்கே அவள் இப்படி சொல்லியிருக்காளா, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. டே பாக்யராஜ், இவரை ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிடு, அப்புறம் நான் கோவத்தில் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்கே லட்சுமி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே பாக்யராஜ் இருந்துட்டு, மாமா என் கூட ஒரு நிமிஷம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி அவங்க மதியம் அவங்க அப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. வெளியில் கூட்டிகிட்டு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இது மாதிரி தான் மதி பண்ணியிருக்கா, மதி பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் சுரேஷும் கொஞ்சம் கோவக்காரனாக தான் இருக்கான், ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போனால் தான் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சொல்கிறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என் பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறாங்க. உடனே அதுக்கு பாக்யராஜ் இருந்துட்டு, உங்கள் பொண்ணு இப்போ தங்கராஜ் மாமா வீட்டில் தான் இருக்காங்க, எதுக்கும் பயப்பட தேவையில்ல, அங்கே அவள் சேஃப்டியாக தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அவள் அங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே மதியம் அவங்க அப்பா கேட்குறாங்க. உடனே அதுக்கு பாக்யராஜ் இருந்துட்டு, அங்கே இருந்தால் கொஞ்ச நாள் இங்கே நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெஷ்ஷாக வருவாங்கல்ல, அதுக்காக தான் தங்கராஜ் மாமாவே ரெண்டு பேரையும் அங்கே கூட்டிகிட்டு போனார், பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே பாக்யராஜ் மதியம் அவங்க அப்பாவை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டாரு. இந்த பக்கம் சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்ததுமே அங்கே மதியை பார்த்து ரொம்பவே முறைக்கிறாரு. உடனே மதியம் அவங்கள பார்த்து ரொம்பவே முறைக்கிறாங்க. இதை பார்த்து தங்கராஜ் இருந்துட்டு, டேய் சுரேஷ் எப்படா வந்த, போய் ட்ரெஸ்ஸை கூட கேட்டாம அவளை எதுக்கடா முறைச்சிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாடா. உடனே சுரேஷும் மதியம் முறைச்ச மாதிரியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து கீழே உட்காராரு. டேய் சுரேஷ் என்னடா ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாமே ஓகேவா, அங்க உன்னை யாரும் எதுவும் கேட்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மாமா, எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே அசிங்கமாக போயிடுச்சு, அங்கே எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாம் என்னை பார்த்து கலாய்க்கிற மாதிரி பேசிட்டாங்க, என்னால் அதுதான் தாங்க முடியல மாமா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்கல்ல, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மாமா அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷ் சொல்கிறாரு. டேய் சுரேஷ் இங்கே பாடுறா, உன்னால் மதியை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் சொல்கிற மாதிரி கேளு, மதி உன்னை சுற்றி சுற்றி வருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு சுரேஷ் வந்துட்டு, என்ன மாமா சொல்கிறீங்க, மதி இப்படி பண்ணால் என்னை சுற்றி சுற்றி வருவாளா, அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது மாமா, அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு அடித்து துரத்தலான்னு பார்த்தா அவள் மறுபடியும் வந்து இங்கே ஒட்டிக்கிறா, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல மாமா அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. உடனே அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு, டே சுரேஷ் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, என்ன இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ண பொண்ணுடா, அவள் இந்த வீட்டை தாண்டி எங்கே போக போகிறா சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன மாமா நீங்களே இப்படி பேசுகிறீங்க, அவளை என் கூட இருந்து நிரந்தரமாக பிரித்து விடுவீங்கன்னு பார்த்தா அவளை சேர்ந்து வாழ சொல்கிறீங்க, என்ன மாமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷ் கேட்குறாரு. டேய் சுரேஷ் இங்கே பாடுறான், மாமா சொன்னால் கேட்பையா கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இங்கே தங்கராஜ் கேட்குறாரு. உடனே அதுக்கு சுரேஷ் இருந்துட்டு, மாமா உங்களால் தான் மாமா நான் இப்போ வரைக்குமே பொறுமையாக போகிறேன், இல்லைனா இந்த வேலையும் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு அவளை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் மாமா அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷ் சொல்கிறாரு. டேய் சுரேஷ் அப்போல்லாம் யோசிக்காதரா, இப்போ உனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் புரியுதா, இந்த வேலையை தக்க வைக்கணும்னா நீ அவள் கூட சேர்ந்து வாழ்ந்தால் தான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா பேசிகிட்டு இருக்கீங்க, அவளை பிடிக்கலன்னு சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் அவள் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜை பார்த்து கேட்குறாரு. டேய் மச்சான் உனக்கு ஒன்றும் நிலவரம் புரியலடா, இங்கே பாடுறா நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன மாமா கேட்குறீங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே டேய் நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிங்களா இல்லை தனித்தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு சுரேஷ் வந்துட்டு, எங்க மாமா அவ கூட ஆசையாக பேசினாலே அவள் கோவமாக தான் பேசுகிறான், இதில் இருந்து நாங்கள் எங்கே சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷ் சொல்கிறாரு. உடனே அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு, டேய் மச்சான் பொண்ணுங்கள்லாம் நெருப்பு மாதிரிடா, அதை நீ தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இங்கே பாரு இங்கேருந்தே உன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு, இப்போ போய் அவகிட்ட பாசமாக பேசி சாரு கேட்டு அவகிட்ட சேர்ந்து வாழ பழகடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு சுரேஷ் வந்துட்டு, என்ன மாமா சொல்கிறீங்க, அவள் எது பேசினாலும் சிடுசிடுன்னு பேசுவா, எனக்கும் அதுக்கும் செட் ஆகாது மாமா அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷ் சொல்கிறாரு. டேய் சுரேஷ் சொன்னது சொல்லிட்டு இருக்காதரா, இங்கேருந்தே உன்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணு, இங்கேருந்து இன்றைக்கே உங்கள் ரெண்டு பேருக்கும் முதல் இரவு நான் ரெடி பண்ணுறேன், நீ ஃபஸ்ட்டு எதுவுமே பேசாமல் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி இங்கே தங்கராஜ் சுரேஷை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாரு. உடனே அப்போ தான் வந்து தங்கராஜை பார்த்து ரேவதி கேட்குறாங்க, என்னங்க பண்ணி வைக்க போகிறீங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரி. உடனே அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு, இல்லை ரேவதி இவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ண போகிறேன், இங்கேருந்தே அவங்க லைஃப்பை தொடரட்டும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லாதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ சண்டை வருதோன்னு எனக்கு தோணுது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கிட்டால் இவ்வளோ சண்டை வராதில்ல, அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் ஸ்மூத்தாக போகல அப்படின்ற மாதிரி இங்கே தங்கராஜ் சொல்கிறாரு. உடனே அதுக்கு ரேவதியும், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க, என்ன இருந்தாலும் மதியம் சுரேஷும் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும், கொஞ்சம் டைம் வேணும், அதுக்குள்ளே
ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் பண்ணால் அது நல்லா நடக்குமா அப்படின்ற மாதிரி இங்கே ரேவதி கேட்குறாங்க. என்னடி சும்மா உளறிட்டு இருக்க, அவங்க 2 பேருக்கும் நல்லது தான் நடக்கும், நான் பண்ணால் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கராஜ் அடித்து சொல்கிறாரு. உடனே சுரேஷும் மேலே அவர் பேச்சை கேட்டுட்டு ரூமுக்குள்ளே போகிறாரு. ரூமுக்குள்ளே போயிட்டு கதவையும் சாத்திட்டாரு. கதவை சாத்தினோடனே மதி இருந்துட்டு என்ன எதுக்கு இப்போ கதவை சாத்துறீங்க அப்படின்ற மாதிரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷ் மதியை பார்த்து சொல்கிறாரு. என்ன பேச போகிறீங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷ் மதியை பார்த்து கேட்குறாங்க. என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் மன்னிப்புலாம் கேட்குறீங்க, இந்த மன்னிப்பை நீங்கள் அப்போவே பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டதும் சுரேஷ்க்கு கொஞ்சம் கடுப்பாகுது. நீ கேட்க வேண்டிய மன்னிப்பை இப்போ நான் கேட்குறேன், அது உனக்கு பெருசாக தெரியலையா அப்படின்ற மாதிரி சுரேஷ் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஐயோ இவளை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான், அந்த கிளாஸை நான் தான் எடுத்து வச்சிருக்கணும், அதனால தான் இவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு, அதனால இந்த சண்டையை நானே முடிச்சு வைக்கிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு மதியம் இருந்துட்டு சரி சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேஷுவலாக சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் அப்போ தான் தங்கராஜ் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாரு. டே சுரேஷே, இங்கேருந்தே உன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு, அவள் உன்னை சுற்றி வருவா அப்படின்ற மாதிரி இங்கே தங்கராஜ் சொன்னதை சுரேஷ் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. உடனே சுரேஷ் மெதுவாக போயிட்டு அங்கே மதி கையை பிடிக்கிறாரு. என்ன இது புதுசாக கையெல்லாம் பிடிக்கிறீங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மதி, உன்னை நான் இன்றைக்கி விடுறதா இல்லை, நம்ம 2 பேரும் இன்றைக்கே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம், இதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை வருதுன்ற மாதிரி எனக்கு தோணுது, அதனால நம்ம லைஃப்பை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியை கட்டி பிடிக்கிறாரு. உடனே மதி இருந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இல்லை என்னால் போக முடியாது, இன்றைக்கி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுரேஷ் இன்னும் கட்டி பிடிக்கிறாரு. உடனே மதி இருந்துட்டு திரும்பி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. சுரேஷ் வேகமாக போய் கீழே விழுந்துட்டாரு. உடனே சுரேஷ் கத்தி அலற சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குது. உடனே ரேவதியும் தங்கராஜும் மேலே ஓடி வந்து வேகமாக கதவை திறந்து பார்க்குறப்போ அங்கே சுரேஷ் கீழே உட்காந்து நெத்தியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உடனே தங்கராஜ் எடுத்துட்டு அப்போ தான் கேட்குறாரு, டேய் மச்சான் என்னடா ஆச்சு, ஏன்டா கீழே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அதுக்கு சுரேஷ் இருந்துட்டு, மாமா இவ என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா மாமா அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாரு. என்ன மதி இதெல்லாம், ஏன் இவனை தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு சுரேஷ் ஆசாசி அவகிட்ட பேசி பின்னாடி போய் கட்டி பிடிக்க போனா அவள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டா மாமா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல இது எங்களுக்குள்ளே செட் ஆகாதுன்ட்டு, நீங்கள் தான் அது இதுன்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜ்கிட்டே சொல்கிறாரு. உடனே ரேவதி இருந்துட்டு மதியை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க. மதி என் கூட வா, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மதியை கூட்டிகிட்டு தனியாக போய் பேசுகிறாங்க ரேவதி. என்னாச்சு மதி, ஏன் அவனை பிடிச்சி தள்ளிவிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவர் பின்னாடி வந்து கட்டி பிடிச்சாரு, அதனால தான் நான் பிடிச்சி தள்ளிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு மதி, நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி மதிக்கிட்ட ரேவதி சொல்கிறாங்க. இல்லை என்னெல்லாம் அப்படி யோசிச்சு பார்க்க முடியல, அவர் பண்ணது இப்போ வரைக்குமே என் கண்ணுக்குள்ளே ஓடிட்டுருக்கு, இதெல்லாம் மறந்துட்டு நான் எப்படி அவர் கூட ஒன்றா சகஜமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு மதி, புரிஞ்சுக்க மதி, இதெல்லாம் கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் உங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படி நல்லா அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி வேகமாக ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் சுரேஷ் இருந்துட்டு, மாமா நான் தான் அப்போவே சொன்னல மாமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவளுக்கு எனக்கும் சுத்தமாக சரிப்பட்டு வராது, ஏதோ உங்களால் தான் நான் அவளை மதிக்கிற மாதிரி மதித்து அவகிட்ட சாரி கேட்டு இந்த அளவுக்கு இறங்கி போனால் அவளுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா, இதுக்கப்புறமும் எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாத மாமா, புரிஞ்சுக்கோமாங்கம்மா அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷ் சொல்கிறாரு. உடனே அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு, டேய் சுரேஷ் உனக்கு நிலவரமே புரியலரா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, அந்த பொண்ணு தான் நெருப்பு மாதிரி இருக்கான்னு நான் சொன்னேன்ல, அவளை கொஞ்சம் அணைக்க ட்ரை பண்ணுடா, அணைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாடா. என்னடா சுரேஷ் இது நான் உன்கிட்ட சொல்லி தரணுமா அப்படின்ற மாதிரி இங்கே தங்கராஜ் கேட்குறாரு. இல்லை மாமா என்னால் எது பண்ணாலும் அவள் இறங்கி வர மாதிரி தெரியல, என்னை விடுங்க மாமா அப்படின்ற மாதிரி இங்கே சுரேஷும் சொல்லிட்டாரு. உடனே தங்கராஜ் வந்து டேவர்த்திக்கிட்ட, என்னடி உன் தம்பி இப்படி இருக்கான், இவன்கிட்ட என்ன தான் எடுத்து சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டான் போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துட்டு, ஆமாங்க அவன் எது சொன்னாலுமே புரிஞ்சிக்க மாட்டான், அவன் பண்ணுறது தான் சட்டம்ன்ற மாதிரி அவன் முரண்டு பிடிப்பான், இப்படி தான் இருந்தால் அவன் எப்படி லைஃப்பில் முன்னுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கராஜ் கேட்குறாரு. நீ எனக்கு என்னமோங்க, அவன் உங்கள் மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கான், நீங்கள் சொன்னதான் கேட்பான், எப்படியாச்சும் சொல்லி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி இங்கே ரேவதி தங்கராஜ் கிட்டே சொல்கிறாரு. உடனே தங்கராஜும் போயிட்டு மதி கிட்டே பேசலான்னு போகிறாரு. மதி இங்கே பாருமா, நடந்தது நடந்து போச்சு, நீ இன்னும் கோவமாக இருக்காத, இங்கே பாரு சுரேஷை புரிஞ்சு நடந்துக்கோ, அவன் தான் கோவக்காரனாக இருக்கானா, நீயும் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி இங்கே தங்கராஜ் இருந்துட்டு மதியை பார்த்து கேட்குறாங்க. என்னால் நான் ஒழுங்காக தான் இருக்கேன், ஃபஸ்ட்டு அவரை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், அவர் எதுக்கு எடுத்தாலுமே கோவப்பட்டு இருக்காரு, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி இங்கே மதி இருந்துட்டு தங்கராஜ் கிட்டே சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பு போய் நிற்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுடுங்க.